சென்னை புறநகரில் ஒரே இரவில் அடுத்தடுத்து இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பதற்றத்தையும் சட்ட ஒழுங்கு நிலை குறித்த கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே திங்கட்கிழமை இரவு பயணிகள் வருகையை எதிர்நோக்கி காத்து நின்றிருக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. இச்சம்பவத்தை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்தபடி அங்குமிங்கும் கூடினர். இது குறித்த தகவலின் பேரில் தாம்பரம் மாநகர காவல் துணை ஆணையர் பவன்குமார், உதவி ஆணையர் நெல்சன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர் விசாரணையில் கொலை செய்யப்பட்டது இரும்புலியூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா என்பது தெரிய வந்தது. தாம்பரம் காவல் நிலையத்தில் இவர் மீது அடிதடி வழக்குகள் இருக்கும் நிலையில் முன்விரோதத்தில் இந்த கொலை நிகழ்ந்ததா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை குறித்த அதிர்ச்சி அடங்கும் முன்பே திருநீர்மலை கருமாரியம்மன் கோயில் அருகே மற்றொரு கொலை நடந்தது குறித்து தகவல் கிடைத்தது. இதையடுத்து குரோம்பேட்டை போலீசார் அங்கு சென்று சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் 30,000 ரூபாய் கடன் பிரச்சனையில் கொலை நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட குரோம்பேட்டை TS லட்சுமணன் நகரைச் சேர்ந்த தாமஸ் சொந்தமாக லாரி வைத்து தோல் கழிவுகளை ஏற்றிச் செல்லும் தொழில் செய்து வந்தார். இவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சபரி என்பவர் 30,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். கடனை திருப்பி கேட்டதால் இருவர் இடையேயும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பணத்தை திருப்பி தருவதாக கூறி திருநீர்மலைக்கு தாமஸை வரவழைத்து சபரியும் அவரது கூட்டாளியும் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. ஒரே இரவில் 2 கொலைகள் நடைபெற்றுள்ள சம்பவம் தாம்பரம் பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தால் இது போன்ற நிகழ்வுகளை தடுத்திருக்கலாம் என்கிறார்கள் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள்.